நண்பர்களே வணக்கம். காலங்காலமாக சாயப்பட்டறைகளிலும் வேதியியல் தொழிற்சாலைகளிலும் பணிபுரியக்கூடிய கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய கழிவுநீரை சுத்தம் செய்பவர்கள் அல்லது விஷவாயு இருக்கும் என்பது தெரிந்தும் அந்த கொள்கலன்களில் அந்த சிலிண்டர்களில் இறங்கி தூய்மைப்படுத்துபவர்கள் வருடம் குறிப்பிட்ட அளவில் மரணித்து வருகிற செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த தொழிற்சாலைகளில் இல்லை, பாதுகாப்பான விஷயங்களும் இல்லை. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அங்கே இயங்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறுவனத்தில் எப்படியும் வருடத்திற்கு இதை போன்ற பாதிப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வெளியில் சொல்லாமல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை கூட மூட சொல்லி மக்கள் போராடினார்கள். இதுபோன்ற வேதியியல் பொருட்களை, ரசாயன பொருட்களை தயார் செய்யக்கூடிய நிறுவனங்களில் ஏன் மெஷினரி மூலமாக, எந்திரங்கள் மூலமாக அந்த தூய்மை பணியை செய்யக்கூடாது? சாயப்பட்டறை கழிவுகளாக இருக்கட்டும், கெமிக்கல் நிறுவனத்துடைய கழிவுகளாக இருக்கட்டும், முக்கியமான விஷவாயு தாக்கக்கூடிய அபாயம் இருக்கும் என்று தெரிந்தும் அதில் மேனுவலாக ஃபிசிக்கலாக மனிதனை இறக்கி சுத்தம் செய்கின்ற அந்த பணியை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும். இன்றைக்கி சயின்ஸ் டெவலப் ஆகிருக்கு. மெஷினரியை வச்சு ஏன் சுத்தம் செய்யக்கூடாது என்கின்ற வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு முன்வரணும். ஏன்னா இன்றைக்கு திருப்பூர் பக்கத்தில் ஒரு 3 பேர் இந்த விஷவாயு தாக்கி கழிவுநீரை சுத்தம் செய்கிற பொழுது தாக்கி இறந்திருப்பதாக செய்தி வருகிறது. இது இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போன்ற செய்திகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதில் அரசாங்கம் கவனம் எடுத்து அந்த குடும்பத்தினை இழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு உயர்ந்த பட்ச நஷ்டஈடை வழங்கணும், அரசு வேலையை வழங்கணும். ஏன் இந்த இழப்பை தவிர்ப்பதற்கு சயின்டிஃபிக்காக மாற்று ஏற்பாடுகளை செய்யணும். அதற்கு அரசாங்கம், தொழிலாளர் நலத்துறை அந்த முன்னேற்பாடுகளை செய்யணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.